இப்படியும் ஒரு கிளைண்ட் இருப்பாங்களா? நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கிளைண்ட் நம்மளுக்கு 2 மந்த்ஸ் முன்னாடி அவங்க எங்கேஜ்மென்ட் மெஹந்திக்காக புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக் பண்ணும்போதே அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டன்ட் கோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதில கெமிக்கல் இருக்கிறதுனால எல்லாருமே அதை டோட்டலா அவாய்ட் பண்றாங்க. பட் இந்த கிளைண்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்டன்ட் கோன் தான் நீங்க மெஹந்தி போடணும் அப்படின்னு சொன்னதுனால ஏன் கேட்டப்போ அவங்க சைடுல அந்த ரீசன்ஸ் வந்து ஸ்டேட் பண்ணாங்க. லைக் எங்கேஜ்மென்ட் முடிஞ்சு எனக்கு 1 வீக்ல வெட்டிங் இருக்கு மேம். நம்ம இன்ஸ்டன்ட் கோன் இல்ல வேற எந்த கோன் யூஸ் பண்ணாலுமே ஸ்டெயின் வந்து ஃபுல்லா ஃபேட் அவுட் ஆகாது. பேட்ச் பேட்சா தெரியும். அது நல்லா இருக்காது. எனக்கு வந்து 2 to 3 டேஸ்ல வந்து ஸ்டெயின் போகணும். அதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் கோன்ல நீ மெஹந்தி போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்மளும் அந்த கோனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ரியாலிட்டி என்னன்னா நான் வந்து இதுவரைக்கும் இன்ஸ்டன்ட் கோன் யூஸ் பண்ணதே கிடையாது. லைக் எனக்குமே சரி என்னோட கிளைண்ட்ஸ்க்குமே சரி முன்ன பின்ன யூஸ் பண்ணாதனால எனக்கு அதோட ஃப்ளோ அண்ட் கன்சிஸ்டன்சி பத்தி ஐடியா இல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ப்ரீ ரோல் கோன்ஸ் மட்டும் எடுத்து போயிருந்தேன். எப்பவுமே கடையில் வாங்குற கோன்ஸோட செலோ ஷீட் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். நம்மளால ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. ஈஸியா வந்து நம்மளுக்கு தம் பெயின் வந்துரும். ஸோ அதோட பேஸ்ட் வந்து என்னோட கோன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்னோட ப்ரீ ரோல்ஸ் கோன் வந்து கொண்டு போயிட்டு அதில் ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது ஃப்ளோ அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. லைக் ஃப்ளோவுமே கட் ஆயிட்டே இருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து லைட்டா வாட்டரி லிக்விட் அந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. ஸோ நம்மளால நினைக்கிற அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. அவங்க காமிச்ச டிசைன்ஸ் வந்து ஃபுல்லா இன்ட்ரிகேட்டடா லைக் பீகாக், எலிஃபண்ட் இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் ஆகிருந்தது. ஸோ அவங்க கிட்ட நானுமே வந்து சொல்லிட்டேன். மேம் இது மாதிரி எக்ஸாக்ட்டா நம்மளால இந்த அவுட்புட் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொன்னதுனால அவங்களுமே வந்து கிளைண்ட்டும் ஸ்வீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே மேம் போடுங்க பார்த்துக்கலாம். என்ன அவுட்புட் வருதோ நீங்க வந்து கொடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ ட்ரஸ்ட் பண்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லாவது அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் என்னோட பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணேன். இதில் இன்னொரு ஒரு சேலஞ்சும் இருந்தது. என்னன்னா இது வந்து ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு. லைக் ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பாச்சுன்னா நம்மளால எரேஸ் பண்ண முடியாது. உடனே ஸ்டெயின் வந்து ஒட்டிக்குது. இதுவே வேற ஏதாவது கொண்டா நம்ம உடனே அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ட்ரா பண்ணலாம். இது வந்து அந்த மாதிரி இல்ல. லைக் ஒன் டைம் ஆர்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு வாட்டி வரைஞ்சோன்னா அவ்வளவுதான். அதுல வந்து ஸ்டெயின் வந்து உடனே வரதுனால மிஸ்டேக்ஸும் பண்ணாம வரையணும். எக்ஸாக்ட்டா தின் லைனும் போடணும். அவங்க கேட்ட அவுட்புட்டையும் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சரி ஓகே லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்ட்டு நானும் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் கிளைண்ட் வந்து அவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ண ஏரியாவை நோட்டீஸ் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணும்போது அதுல வந்து லைட்டா வந்து அவங்க ஸ்கின் வந்து பீல் ஆகியிருந்தது. எதனால அப்படின்னா இந்த பிபிடின்ற கெமிக்கல்னால. சரி ஓகே என்ன மேம் கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு கேட்டதுக்கு இல்ல மேம் எனக்கு நீங்க இன்ஸ்டன்ட் கோன்லயே போட்டுருங்க. வேற எந்த கோனும் ஸ்விட்ச் பண்ண வேண்டாம். பாத்துக்கலாம் அலர்ஜி வந்தாலும் நான் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறேன். அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் கோன்லயே நீங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஓவர் தி ஸ்கின் இஷ்யூஸ் அவங்க வந்து அவங்க ஸ்டெயின் வந்து ரொம்ப பிரையாரிட்டைஸ் பண்ணாங்க. சரி ஓகேன்ட்டு போட ஆரம்பிச்சு கடைசியா அவங்க கேட்ட அவுட்புட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. கிளைண்ட் வந்து சீரியஸ்லி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஓகே சூப்பர் மேம் செமையா இருக்கு மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உடனே எனக்கு ஃபீட்பேக் மெசேஜஸ் அண்ட் ஸ்டெயின் பிக்சர்ஸ்லாம் அனுப்புனாங்க. பட் பர்சனலா ஆர்டிஸ்டா எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டா இல்ல ஓகே அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா வந்து ஆர்கானிக் கோன்ல போட்டிருந்தா இதை விட நல்ல பெஸ்ட் அவுட்புட்டை வந்து என்னால் கொடுத்துருக்க முடியும். பட் இந்த கோன்ன்றதுனால எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் கோன் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுத்தது குட் தான். பட் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு நல்ல அவுட்புட் அவங்க கேட்ட மாதிரியே கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டா தோணிட்டு இருந்துச்சு. பட் கிளைண்ட் சைட்ல இருந்து கிளைண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.